அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை நினைவு கூற வெள்ளிக்கிழமையாகிய இந்த திரு நிகழ்வு உங்களையும் என்னையும் இருகரம் விரித்து அழைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மீதும் என் மீதும் எந்த அளவிற்கு அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார் என்பதை தன்னுடைய பாடுகள், மரணத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒரு பொழுதும் மறவேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய வாக்குறுதியை தன்னுடைய மானிட மகன் பிறப்பின் வழியாகவும் இந்த மண்ணுலகிலே நம்மோடு பணியாற்றியதன் வழியாகவும் இறுதியாக பாடுகள், மரணத்தின் வழியாக வெளிப்படுத்தி நாம் விண்ணகத்தில் எப்படி தந்தையோடு இருக்கப் போகிறோம் என்பதை தன் உயிர்ப்பின் வழியாகவும் விண்ணேற்பின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். எனவே இயேசுவினுடைய அன்பை மறந்து வாழ்ந்திருந்தோம் என்றால், அவருடைய மீட்பை நாம் உணராமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், இது மீண்டுமாய் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பலி வழியாக அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளே உள்ளே உமது இறக்க செய்த எங்கள் நிலைத்திருக்க செய்த இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் இறைமையாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 26 உட்பிரிவு 1-9 முடிய. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கினுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்தி வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாது. ஒருவேளை அவர்கள் உனக்கு
அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினருடைய சொற்களை கேளாமல் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாவுக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினர்களும் மக்களும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எனக்கு பதில் மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவரின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உம் இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவரின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு,
யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெல்லா இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இரவு பகல் என்று இந்த மண்ணுலகிலே நாம் காணுகின்றோம். நல்லவர்கள் தீயவர்கள் என்பதையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். உண்மையது பொய்மையது என்பதையும் நாம் காணுகின்றோம். இவ்வாறு இந்த இரண்டு உலகில் இரண்டு விதமான கோணங்களில் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த இரண்டு விதமான கோணங்களை சற்று சிந்தித்து பார்க்க உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சொந்த ஊரில் தொழுகை கூடத்தில் இறை வார்த்தையை போதிக்க எழுந்து சென்று தந்தையினுடைய அன்பை வார்த்தைகளின் வடிவிலே மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அமர்ந்து கொண்டிருந்த எந்த மக்களும் வார்த்தையை உள்வாங்கவில்லை, அன்பையும் சுவைக்க முடியவில்லை. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பத்தை பற்றிய முன்சார்பு எண்ணங்கள். இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் பல நேரங்களிலே அடுத்தவர்களை பற்றி பலவிதமான கருத்து வேறுபாடுகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் ஏற்றுக்கொள்வதில் அத்தனை மன வருத்தம் அப்படி உள்ளத்தின் ஆழத்திலே எழுகிறது. காரணம் என்னவென்றால், நான் என்கின்ற அகந்தை, நான் என்னுடையது எப்பொழுதுமே என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் என்னை விட உயர்ந்து விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பல நேரங்களில் எழுந்து கொண்டிருக்கின்ற எண்ணங்களாக இருக்கிறது. இது அனைவருக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்துமோ அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். என்னுடையது நான் என்ற அகந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காணுகிறார்கள். அடுத்தவர்கள் என்னை மதிக்க வேண்டும், என் வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் தன்னை சார்ந்திருக்கின்ற அடுத்தவர்கள் எந்த விதத்திலும் உயர்ந்து வாழ்ந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களை பற்றி தவறான செய்திகளையும் பரப்புவதில் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருப்பார்கள். பல நேரங்களிலே பங்கு தலங்களில் புதியதாக ஒரு குருவானவர் வரப்போகிறார் என்றால் அந்த குருவானவருடைய வருகைக்கு முன்னதாகவே ஒரு சில குழுவினர் அந்த பங்கில் இருக்கின்றவர்கள் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை உண்மையை அறிந்து கொள்ளாமல் அடுத்தவர்கள் சொல்லுவதை வைத்து வர இருக்கின்ற குருவானவரை மதிக்காமல் அவர்களையும் அழித்துக் கொள்கிறார்கள், அவருடைய பங்கையும் அழித்துக் கொள்ளுகிறார்கள். இது யதார்த்தமான மண்ணுலகில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு. இதுபோல பல காரணங்களை எடுத்து கொண்டு வரலாம். இந்த நற்செய்தி வாசகம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் ஏன் வாழப்போகிறோம், எதற்காக வாழப்போகிறோம் என்று சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளினால் சாட்டை அடிக்கிறார். இவர் தச்சர் மகன் அல்லவா? இவர் தாய் மரியாளை நமக்கு தெரியுமே, இவர் சகோதர சகோதரிகளை நமக்கு நன்றாக தெரியுமே என்று சொல்லி இறைவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், எவன் ஒருவன் அடுத்தவர்களை தவறான சிந்தனைகளோடு பார்க்கின்றானோ, அடுத்தவர்களை தவறான வார்த்தைகளினால் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றானோ அவன் அனைவருமே அவனையே அவன் மதிப்பதில்லை. காரணம் என்னவென்றால், அவன் இறை சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றான்.
இறைவன் அவனுக்குள் இருக்கிறான் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஊனுடலை பற்றியும் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் ஆன்மாவை பற்றி அவர்கள் ஒருபொழுதும் சிந்தித்தது இல்லை. அவர்கள் சிந்திக்காமல் தான் இந்த சமுதாயத்தையே அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார், சொந்த ஊரில் மட்டும்தான் இறைவாக்கியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, தன் உள்ளத்தில் ஆழத்தில் எழுந்த கவலைகளும் கூட. எனவேதான் அங்கு பல வல்ல செயல்களை செய்யாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். இது உங்களுடைய என்னுடைய ஆன்மாவிற்கு பொருத்தும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினால்தான் அடுத்தவர்களை பார்க்கின்ற பொழுது தவறான பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தவர்களை பேசி கொண்டிருக்கிற பொழுது தவறான வார்த்தைகளினால் பேசி கொண்டிருக்கின்றோம். இப்படி இறை சாயலாக படைக்கப்பட்ட அடுத்தவர்களை வார்த்தைகளினாலும் எண்ணத்தினாலும் நாம் வஞ்சிக்கின்ற பொழுது நமக்குள் இருக்கின்ற இயேசு நம்மை விட்டு வெளியே வருகிறார், நமக்குள் வல்ல செயல்களை செய்யாமல். பிரியமான சகோதர சகோதரிகளே, சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். தனிமையில் அமர்ந்து இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பொருந்துதா என்று. ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் பொருந்தினால் அதற்காக மனம் வருத்தப்படுவோம் ஆண்டவரிடத்தில். இந்த அன்னையாம் திருச்சபை லொயாலா இன்னாசியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக காரியங்கள், அரசாட்சி பற்றிய சிந்தனை, அடுத்தவர்களை வென்று வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதனை விபத்தின் வழியாக இறைவன் ஆட்கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கிறார். படிக்கின்ற பொழுது அவருக்குள் இருக்கின்ற இயேசுவை உணர்ந்து கொள்ளுகிறார். உணர்ந்து கொண்டதினால்தான் ஏழ்மை கற்பு என்கின்ற கட்டளைகளோடு 6 வாலிபர்களோடு இயேசு சபையை உருவாக்கினார். அதில் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் ஒரு மாபெரும் மனிதனாக இருக்கின்றார். இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நடந்த மாபெரும் நிகழ்வு, மறக்க முடியாத நிகழ்வு. இவரை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு பாப்பாண்டவரிடம் அவர் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு கட்டளை, நான் ஓராண்டு காலம் எனக்குள் இருக்கின்ற இயேசுவை உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு என்னை தகுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குருப்பட்டம் முடிந்து ஓராண்டுகள் கழித்து தான் திருப்பலியை நிறைவேற்றினார். அந்த அளவுக்கு இறைவனை உணர்ந்து கொண்டார், அடுத்தவர்களை உணர்ந்து கொண்டார். அதனால் தான் இயேசு சபை நிறுவி ஒரே ஒரு சிறிய கடுகு விதையாக விழுந்த அந்த ஆலமரம் இன்று எத்தனையோ நல்லுள்ளங்கள் இலைப்பாறக்கூடிய அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசுவை உணர்ந்து கொள்ளுவோம். இயேசுவை நாம் உணர்ந்தால் அடுத்தவர்களை உணர்ந்து கொள்ளுகிறோம். அடுத்தவர்களை உணர்ந்தால் நமக்குள் இருந்து வல்ல செயல்களை செய்வார். இல்லையென்றால் நம்மையும் விட்டு வெளியேறுவதற்கு அவருக்கு விருப்பமில்லை. ஆனால் உங்களையும் என்னையும் மாற்றி அமைக்க அவர் மீண்டுமாய் நம்மால் நாமே அவரை சிலுவையில் அறையக்கூடும். மீண்டுமாய் அறைய போகிறோமா சிலுவையில் அவரை? சிந்திப்போம். இயேசு உங்களையும் என்னையும் விரைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமானது ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மாண்புக்குரியவும் திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கை நினைப்பாளராக இயேசுவிடம் நாங்கள் மரணிகள் வழியாக வந்தடையவும் எம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆத்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கை எடுக்கின்றது. சிலுவையில் வியத்தகும் வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறை உண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரை வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவ இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற லொயாலோ இக்னாசியா மற்றும் இவ்வுலகில் போதவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியில் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் ஓட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு ரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலை வாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை